சாம்சங் அந்த பேயோட ரூம்குள்ள வந்ததும் இப்போ எல்லாமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுது. இப்போ அவனும் ஸ்ட்ரைட்டா அந்த கிணறு கிட்ட போய் நீங்க இங்க இருக்கக்கூடாது, வெளியே வாங்கன்னு சொல்றான். ஆனா அது நான் ரொம்ப பயந்து போய் தான் இங்க ஓடி வந்தேன். இனி மறுபடியும் என்னால அந்த கிணத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிடுது. அது ஏன்னா ஒரு காலத்துல அந்த கிணறுல எப்பவும் நிறைய தண்ணியோட ரொம்ப செழிப்பா கிராமத்துல வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டே இருந்திருக்குது. ஆனா இப்போ முன்னாடி மாதிரி தண்ணி இல்லாததால கிணறு மொத்தமா வறண்டு போயிடுங்கிற பயத்துல தான் இங்க பயந்து ஓடி வந்து ஒளிஞ்சிருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் சாம்சங்காலையும் அதை வெளியே போக சொல்ல முடியல. அப்போ அது சாம்சங் கிட்ட ஒரு பொருளை கொடுத்ததும் இவனுக்கு சில ஃபியூச்சர் மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ளே மேனுவல் அவனை கூப்பிட மேல பார்த்தா அவ அந்த கிணறுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கிறா. இங்க யூனாவும் அந்த ஹோட்டல் ஸ்டாஃபும் காட்டுக்குள்ள பேய ஃபாலோ பண்ணிட்டே போக அங்க அதே மாதிரி நிறைய பேய் இருக்குது. அப்பதான் யூனா அவ காலுக்கு கீழே ஒரு டெட் பாடி இருக்கிறத நோட் பண்றா. இத போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதும் அவங்க எல்லாம் அங்க வந்து 5 டெட் பாடியை தோண்டி எடுக்கிறாங்க. அந்த நியூஸ் அன்னைக்கு கார்ல போனவனும் பார்த்துட்டு பாடிஸ் எப்படி அதுக்குள்ளே கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டே சிரிக்கிறான். அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போக பார்த்தா அங்க மிராவும் சாம்சங்கோட ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. ஆனா சாம்சங்கோட ஃப்ரெண்டுக்கு இவனை அங்க பார்த்ததும் சுத்தமா பிடிக்கல. இவன் வந்த உடனே நான் சாம்சங்க தான் மீட் பண்ணணும்னு வந்தேன், அவனை எங்கன்னு கேக்குறான். அதே டைம் இவங்களும் அந்த காட்டுக்குள்ள இருந்த எல்லா பேயையும் மூன் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க.